பண்டிகையாய் காணப்படுகிறது. உண்மையிலே கர்த்தர் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததன் நோக்கம் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். எல்லா மனுக்குலத்தையும் அவர் நேசித்தபடியினாலே, எல்லா மனுக்குலத்தின் மேலும் அவர் அன்பு வைத்தபடியினாலே இந்த பூமியிலே அங்கே மனிதனாக பிறந்தார். ஏன் பிறந்தார் என்று சொன்னால், மனிதனுடைய பாவங்களை, மனிதனுடைய சிறையிருப்புகளை, மனிதனுடைய கட்டுக்களை நீக்கும்படிக்காய், என்னை சிறையாக்கும்படிக்காய் தேவகுமாரன் இந்த பூமியிலே பிறந்தார். நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆடுகிற வேளையில, நீங்க பார்க்கிற வேளையில எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் என நான் நம்புகிறேன். அதை விட ஒரு மேலான சந்தோஷத்தை, அங்கே மனிதன் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, எந்த உறவுகளும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, எந்த ஆஸ்தியும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, எந்த கல்வியும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். அவரை உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை வேண்டிக் கொள்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என்று சொன்ன இந்த பிறப்பு ஒரு வருடந்தோறும் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. நாங்களும் வருடந்தோறும் இந்த இடத்திலே உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது இதோட கூட முடிந்திடும். ஆனால் தேவன் தாமே உங்கள் உள்ளத்திலே வந்தால், உங்கள் இல்லத்திலே அவர் வாசம் பண்ணமாயிருந்தால், நிச்சயமாக நித்திய சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதுபடினாலே உண்மையிலே நீங்கள் எல்லாரும் அங்கே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எந்த நபர்களும் பெண்களுக்கு ஏதாவது பிழை செய்தால், தப்பு செய்தால், இவன் சந்தோஷத்தை குலைக்கணும், இவனுடைய நிம்மதியை குலைக்கணும் என்று அநேகர் எங்களுக்கு தீங்கிழைப்பார்கள். ஆனாலும் அந்த மத்தியில என் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஏனென்று சொன்னால், எங்கள் மேல் அன்பு வைத்தபடினால் தான் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்கள். அங்கே எங்களுக்காக தன் உயிரை கொடுத்து, அங்கே மரித்து, அங்கே 3ஆம் நாளை உயிரோடு எழுந்து என்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஒரு நேரத்தில் நினைப்பீங்கள், இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள். இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்தால் உங்களுடைய இல்லத்திலே பெரிதான ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதைத்தான் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால், எப்படிப்பட்டதான துக்கமா இருந்தாலும் சில பேர் பாதிவர்களாக இருப்பாங்க, சிரிச்சு கொண்டிருப்பாங்க, சந்தோஷ முகத்தோடு கூட இருப்பாங்க. ஆனால் உள்ளத்திலே அவங்களுக்கு பெரிதான ஒரு வேதனை, ஒரு பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கட்டுக்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருப்பாங்க. அவர்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட பாரங்களாய் இருந்தாலும் சரி, தேவன் அவைகளில் இருந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னா, இந்த பூமியிலே ஆறுதல் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் திரும்ப நீங்க அந்த பாடலை கேட்டு இன்னும் நீங்கள் சேர்ந்து ஆடுங்க, ஆடி சந்தோஷப்படுங்க. இது ஒரு சந்தோஷமான நாட்களா இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆடி எல்லாரும் அங்கே ஆட தெரியாதவர்கள் ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் ஆடுவீங்கள். அந்த தாத்தாவோடு சேர்ந்து கூட ஆடுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இல்ல ப்ரோ, பாவத்துல சித்தவங்க இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவங்க போல செம்ம சுட்டு
Tak